அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் லன்ச் என்ன செய்ய போகிறேங்கிறத தான் நான் காட்டுறேன். நான் நைட்டே ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் ஊற வச்சுருந்தேன். கருப்பு உலர் திராட்சையும் பாதாமும். அப்போ அதை காலையில் எடுத்துகிட்டு அது கூட நான் ஒரு ஏர்த்தம்பழம் ஒன்று இருந்தது, அதையும் அவிச்சு வச்சுட்டேன். இதுவே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு போதுன்னு என் பையன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்னடானா, நான் சிறுபயிறு தான் நான் வேக வச்சுருந்தேன். சிறுபயிறு வெந்ததும் அது கூட தோரத்துக்கு அரைக்கிற மசாலா இருக்குல்ல, தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இது எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அது வெந்ததும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அது தால்சம் போடணும். அதுக்காண்டி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு உள்ளி, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை அதில் ஊற்றி அந்த பயிரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோறு ரெடி ஆனதுக்கப்புறம் சோறை இதோடு எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட தான், அவங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு. அப்போது இதையும் நான் இன்றைக்கி வச்சு முடிச்சுட்டு, இதுக்கு சைடிஷ் நான் முட்டை தான் நான் ஆம்லேட் போட்டிருந்தேன். உள்ளி போட்டுட்டு அதையும் நான் கட் பண்ணி நான் எடுத்து அதையும் வச்சாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு. அதே சமயத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். வாட்டர் பாட்டிலும் ரெடி பண்ணி அவங்களோட லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணி தனியாக ஓரமாக ஒரு இடத்துல தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதும் அவங்களுக்கு பிளாக் டீயோட ஒரு முட்டை புல்சை வேணும்னால அப்போ ஒரு முட்டை புல்சையும் ஒன்று போட்டு கொடுத்து பிளாக் டீ அவங்களுக்கு ரெடி பண்ணிடுச்சு. காலையில் எல்லா லேடிஸ்களுக்கும் பரபரப்பான உள்ள வேலைகளோட நேரம்னாலே அந்த 5 to 7:30 மணி வரை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 7:30க்கு நம்ம குழந்தைங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. என்னோடய பையன் ஒவ்வொருத்தங்க குழந்தைங்க போகிறத பொறுத்து. அலைக்கும் சலாம்.